குழந்தை இல்லாமல் காரணத்தினாலே அவர் தாயாதியான சூரசேன மகாராஜனிடத்திலே சென்று பிரேதா என்ற ஒரு பெண் குழந்தையை ஸ்ரீகாரம் பெற்று வந்தவர் தன் பெயரால் குழந்தை வளர வேண்டும் குழந்தைக்கு குந்தி என்று நாமதேய வைத்தார். வளர்த்து வரும் வேளையிலே அந்நாட்டை தேடி வந்த தூர்வாச முனிவர் பணிவிடை செய்ய ஆள் வேண்டும் என்று கேட்க அந்த தூர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்கிறது. கண்ணியமை கண்டு பணிவிடை செய்தாலாம் குழந்தையானது முனிவருடைய அவமானது முற்றி பெற்றது. அவர் வேறு நாடு போக எத்தரித்தார். குழந்தையை பார்த்தார். அருகில் அழைத்தார். குழந்தை எத்தனையோ பேர் எனக்கு வேலை செய்திருக்காங்க. எத்தனையோ பேர் பணிவிடை வேலை செய்திருக்காங்க. எல்லாரும் என் கோபத்தால சாபத்தை பெற்றாங்களே தவிர உன்ன மாதிரி லாபத்தை பெற பணிவிடையை கண்டு என் மனமாக 5 வயசு குழந்தை என்ன கேட்கும்? 5 வயசு பெண் குழந்தை என்ன கேட்கும்? வலினு கேட்கும், ரிப்பி கேட்கும், பொறிவுண்டு கேட்கும், பலூண்டு கேட்கும், இது போல தின்பட்டெல்லாம் கேட்குங்க. அப்படி அதையும் கேட்கிறேன். முனிவருடைய பாதத்திலே வடிந்து ஐயா ஐயோ எனக்கு என்ன வர வேண்டும் என்று உங்களுக்கே தெரியாதா என்ற உடனே முக்காலம் உணர்ந்தவரான தூர்வாசர் ஆனவர் குழந்தையின் வருங்காலத்தை விட்டு ஆலோசனை செய்து குழந்தைக்கு யாவசிய மந்திரத்தை உச்சரித்தார். என்னென்ன மந்திரம்? சூரியவசிய மந்திரம், நமவசிய மந்திரம், வாயுவசிய மந்திரம், இந்திரவசிய மந்திரம், ஆஸ்வாரி தேவாசிய மந்திரம் உச்சரித்து குழந்தை இந்த மந்திரம் உனக்கு காலம் வரும் வேளையிலே இதனால் உனக்கு புத்திரபாகி உண்டாகும் என்று சொல்லி மறைந்தார். அவர் மறைந்துவிட்டு குழந்தை கிரகம் வந்தது. சில நாள் கழித்தது. 7 வயதானது. அந்த வேளையிலே ஜலம் கொண்டு வர சென்றதான் குளத்திற்கு ஸ்நானபானம் முடித்தது. ஜலத்தை எடுத்து கரையில வைத்துவிட்டு உடனே இந்த மந்திரம் வந்தது. ஆமா முதல் மந்திரமான சூரியவசிய மந்திரத்தை உச்சரித்தார். உடனே அந்த மந்திரத்தை அறிந்தார். இது யாருடைய மந்திரம் என்று தெரிந்தார். குழந்தை இருக்க நிலையை உணர்ந்து உடனே அவர் 1000 கிரணங்களை மாற்றினார். பிராமண உருவெடுத்து கமண்டலத்திலே ஜலத்தோடு என்ன நினைத்த காரணம் என்ன? குழந்தைக்கு யாருன்னு தெரியும். 7 வயசு பெண் குழந்தை இன்னாருங்க தெரியும். உடனே அவர் பாதத்திலே படித்தது. சுவாமி தாங்கள் யாருங்க? நீ நினைத்த மந்திரத்துக்குரிய தேவதையான சூரிய பகவான் நான் தான். ஐயா உன்னை நான் வேணும்னு வர சொல்லல சுவாமி. வேணும்னு வர சொல்லல. இந்த மந்திரம் உண்மையா பொய்யா சோதிக்கவே அழைச்சு உண்மையாதான் இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போய் வாங்க. விளையாட்டு தனமா சொல்லுங்க. ஆமா தூர்வாசர் மந்திரமாச்சு. ஆமாங்க சூரிய பகவான் பார்த்தார். பெண்ணே இது யாருடைய மந்திரம் தெரியுமா? யாருடைய மந்திரம்? தூர்வாசருடைய மந்திரம்.
காலமில்லா காலத்திலே உச்சரித்து விட்டாய். நானும் வந்து விட்டேன். வந்து வெறுமன சென்றார். நீயும் சாபத்துக்கு ஆளாகுவாய், நானும் பாவத்துக்கு ஆளாகுவேன். உனக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் வர வேண்டும். குழந்தைக்கு என்ன வயசு? 7 வயசு குழந்தை. நீ குழந்தை பேச்சுக்கணுமா? நான் சும்மா இருக்குமாங்க. அவர் பாதத்திலே பணிந்து உலகத்தை வலம் வரக்கூடிய நீங்கள் சொல்லும் வார்த்தையா இது? நீங்க சொல்லும் வார்த்தையா? மலர்ந்த ஒரு புட்பத்தை எடுத்து முகர்ந்தால் அது வாசனை தரும். மலராத மங்கையாரை என்னை சேருவேன் என்பது தர்மமா என்று சொல்ல பெண்ணே, விருப்பம் என்றால் உன் கன்னிப்பருவத்திற்கு மங்கப்பருவமாக செய்கிறேன் என்று சொல்ல பயந்தவளான குந்தியான ஒப்புக்கொள்ள கமண்டல ஜலம் பாதி ஜலத்தை குந்தியில் சிறசிலே கொட்ட 7 வயது பருவமானது நீக்கி எவ்வளவு 16 வயது மங்கையாக மாறினார். மார்போடு மார்பாக முத்தமிட்டு அந்த இடத்திலே எங்க அப்பா பார்த்தார். ஆஹா, உன் நிலையை மறந்து ஆடுகிறாய். நல்ல முறையா நினைச்சுட்டு இருக்காரு. உடனே அழுகிறாளா எங்க அம்மா? குழந்தைதான் போட்டு வச்சு என்ன வரும்பொழுது 7 வயதாக வந்து இதற்குள் நாம் பருவமங்கையானது என்ன? ஒருவரை சேர்ந்தது என்ன? தாயானது என்ன? தாயும் பிள்ளையுமா நாட்டில் சென்றால் நம் போலுற்ற பெண்கள் நம்மை கண்டு ஏசுவாரே. எங்க அம்மா அழறாங்க. உடனே எங்க அப்பா பார்த்தா, பெண்ணே உனக்கு இந்த குழந்தை வேண்டுமா? அல்லது முன்போன்ற வடிவம் வேண்டுமா? எங்க அம்மா அப்பவே என்ன கொண்டு இருக்கிறான். உன்னை அப்பவே சாவச்சிருக்கலாம். ஏடா அப்பவே செஞ்சுட்டு நாயா முன்னாடி போட போறான். அது நாயண்டா அப்பவே செஞ்சுட்டு நாயாக நாயகனா இது போடுறதுக்கு நீ சத்து போடுற மகனடா. ஓடுறதுக்கே நான் செத்து இருக்கணும். என்னடா நாயகனா கந்திருப்பேன். ஆனால் கொல்ல மரமில்லாத என் தாயானது ஐயா இந்த குழந்தையை கொல்லவும் முடியாது. இதை வளர்க்கவும் என்னால் ஆகாது. என் தந்தையானவர் தவறாரு தங்கமயமான ஒரு பேழை என்ற பெட்டியை உற்பத்தி செய்து அந்த பெட்டியில என்னை வைத்து என்னை பெற்றெடுத்து வேலையில் என் தாய் உடுத்தி இருந்த ஆடை உள்ளாடை முழுந்துடி கிழித்து பெட்டியிலே வரப்பி என்ன செய்தார்கள்? யாரும் மாறி அருகிலே ஓடக்கூடிய வைகை ஆற்று அருகிலே சென்று அந்த பெட்டியை ஆரோடு விட்டு விட்டார்கள். மறுபடி பாதி ஜலத்தை கொண்டு என் தாயாரது கிரகம் சென்று விட்டது. நிலை என்ன ஆனது? அந்த பெட்டி அந்த கங்காதேவி ஆகிய கொண்டு இருக்கலாம். அந்த பெட்டியை போய் அந்த தண்ணியே முழுகி சேர்த்திருக்கலாம்.